உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். மாமேதே கால் மார்க்ஸ் 143வது நினைவு நாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அவரது திருவுருவப் படத்திற்கு விசிக சார்பில் மாலை வைத்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் விடுதலை செழியன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மண்டல செயலாளர் ராஜ்குமார், துணை செயலாளர் பாரிவள்ளல், மாவட்ட பொருளாளர் தமிழ்வாணன், துணை செயலாளர்கள் வெற்றிவேந்தன், வடிவேல் முத்து, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட செயலாளர் ரகுவரன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் வேம்படி முத்து, நிர்வாகக் குழு உறுப்பினர் இளந்தளிர் முத்து, திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் புரட்சியாளன், உடன்குடி மேற்கு ஒன்றிய செயலாளர் ரமேஷ், ஆழ்வே கிழக்கு ஒன்றிய செயலாளர் மணிகண்ட ராசா, காயல்பட்டம் நகர செயலாளர் இசைக்குமுத்து, நகர செயலாளர்கள் வினோத், சரவணன், ஒன்றிய துணை செயலாளர் ஞானகுமார், ரியாஸ், திருமாமதி, சுந்தர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஈரானுக்கு எதிரான போரை அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் கைவிடக் கோரியும் போர் இல்லாத உலகத்தை வலியுறுத்தியும் காஞ்சிபுரத்தில் அண்ணா பேருந்து நிலையம் அருகே விசிக காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் அருள்நாதன் தலைமையில் மாபெரும் மனித சங்கிலி நடைபெற்றது. இதில் மேலிட பொறுப்பாளரும் முன்னாள் மாவட்ட செயலாளருமான பாசறை செல்வராஜ், மண்டல துணை செயலாளர் மதி ஆதவன், மாவட்ட பொருளாளர் திருமதாசன், நகர செயலாளர் பாலாஜி, நகர பொருளாளர் வினோத்குமார், மாநகர ஒன்றிய கவுன்சிலர் ரேகா ஸ்டான்லி, மகளிர் விடுதலை இயக்க துணை செயலாளர் இந்திரா, அம்பேத்கர் வெளவன், தொகுதி துணை செயலாளர் ஸ்டான்லி, மக்கள் மன்ற மகேஷ், ஜெர்சி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை செயலாளர் ரமேஷ், ஜெய்சங்கர், சிலம்பரசன், விநாயகம், தினேஷ், சுதாகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாதிக்கப்பட்ட ஈரானுக்கு அமெரிக்காவே நீதி வேண்டும், அமெரிக்காவே நீதி வேண்டும். ஏற்க மாட்டோம், ஏற்க மாட்டோம், ஏற்க மாட்டோம், ஏற்க மாட்டோம். வேண்டாம், வேண்டாம், யுத்தம் வேண்டாம், 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 யுத்தம் வேண்டாம். வேண்டும், வேண்டும், வேண்டும் சமாதானம், வேண்டும், வேண்டும், வேண்டும் சமாதானம், சமாதானம் வேண்டும், வேண்டும் சமாதானம் வேண்டும், வேண்டும். யுத்தமற்ற உலகத்தை, யுத்தமற்ற உலகத்தை நேசிக்கின்றோம், 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 நேசிக்கின்றோம். விஞ்ஞான கண்டுபிடிப்பை, விஞ்ஞான கண்டுபிடிப்பை அழிவுக்காக பயன்படுத்தாதே, அழிவுக்காக பயன்படுத்தாதே. அமெரிக்காவே பயன்படுத்தாதே, அமெரிக்காவே பயன்படுத்தாதே. ஏகாதிபத்திய நாடுகளே, ஏகாதிபத்திய மாமேதை கால் மார்க்ஸ் 143வது நினைவு நாளையொட்டி திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பேருந்து நிலையத்தில் விசிக சார்பில் வீரவணக்க கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மண்டல துணை செயலாளர் நௌஷாத், கலை இலக்கிய பேரவை மாவட்ட அமைப்பாளர் பிரான்சிஸ், தொழிலாளர் விடுதலை முன்னணி வேலூர் மண்டல செயலாளர் மணிவண்ணன், அரசு ஐக்கிய பேரவை மாவட்ட தலைவர் ஆசிரியர் ராஜ், நகர செயலாளர் ரமேஷ், முன்னாள் நகர செயலாளர் சக்தி மற்றும் அரவிந்த், மாறன், பிரசாந்த், பிரேம், ஈஸ்டர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு தாத்தா வெங்கடேசருக்கு அயோத்திதாசர் பண்டிதருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். கொலை திட்ட காவல் மார்ஷலுக்கு
விழுப்புரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பு அணியான தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் விடுதலை முன்னணி தொழிற்சங்க பேரவைக் கூட்டம் பேரவையின் செயல் தலைவர் பொன் கோபி பரமசிவன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பேரவையின் 3வது மாநில மாநாடு எழுச்சி தமிழர் தலைமையில் சிறப்பாக நடத்த வேண்டும் உள்ளிட்ட 13 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் பேரவையின் பொதுச் செயலாளர் அண்ணாதுரை, தலைமை நிலைய செயலாளர் கௌதமன், மாநில மண்டல நிர்வாகிகள் மணி, நாதன், ராஜேந்திரன், கருணாநிதி, பாஸ்கர், பாலகிருஷ்ணன், வீரமகேந்திரன், தவமணி, சீனிவாசன், சங்கர், ரமேஷ்குமார், ராஜ்மோகன், கவாஸ்கர், கண்ணன், குமார், கண்மணி, பாபு, அண்ணாமலை, லட்சுமிபதி, சேகர், குமர்வேல், கணேசன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நம்ம எல்லாம் பாதுகாத்து வரும் விளிம்பு நிலை மக்களின் ஒப்பற்ற தலைவரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேசிய தலைவருமான எழுச்சி தமிழர் அவர்களுடைய தலைமையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் விடுதலை முன்னணி தொழிற்சங்கம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இன்றைக்கு தொழிற்சங்க பேரவையின் சார்பாக விழுப்புரத்தில் எங்கள் தொழிற்சங்கத்தினுடைய செயல் தலைவர், எங்களது வழிகாட்டி மதிப்பிற்குரிய ஐயா பொன்கோவியார் அவர்கள் தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து போக்குவரத்து கழகங்களிலும் இருந்து எங்கள் தொழிற்சங்கத்தினுடைய மண்டல நிர்வாகிகள் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் தொழிற்சங்கத்தின் சார்பாக கடந்த 2 ஆண்டுகளில் 2 மாநில மாநாட்டை நடத்தியிருக்கின்றோம். இப்பொழுது 3வது மாநில மாநாடு நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அது சம்பந்தமாக ஆலோசிப்பதற்காகவும் இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 3வது மாநில மாநாடு எழுச்சி தமிழர் அவர்களின் விருப்பப்படி அவருக்கு கொடுக்கின்ற தேதியில் இந்த மாநாட்டை நாங்கள் சிறப்பாக நடத்த இருக்கின்றோம். மேலும் போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களுக்கு இதுவரை பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு பணப்பலன் வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டு வந்தது. இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களாலும் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதல்படியும் எழுச்சி தமிழர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் அனைத்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கும் பணப்பலன்கள் வழங்கப்பட்டு விட்டது. எதிர்காலத்தில் இந்த நடைமுறை, அதாவது பணி ஓய்வு பெறுகின்ற அன்றைக்கே அவர்களுக்கு சேர வேண்டிய பணப்பலன்கள் வழங்குவதற்கு அரசும் நிர்வாகமும் கூட்டு சேர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தீர்மானமாக ஏற்றிருக்கின்றோம். இதோடு இந்த பேரவை கூட்டத்தில் 13 தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கின்றோம். இந்த 13 தீர்மானங்களையும் ஆதரித்து இங்கே வந்திருக்கின்ற மண்டல நிர்வாகிகள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கெல்லாம் பேரவையின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். புனித ரமலானை முன்னிட்டு தென்காசி நடுப்பேட்டை பள்ளிவாசல் வளாகத்தில் விசிக சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு பித்ரா அரிசி வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. மண்டல துணை செயலாளர் சித்திக் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தென்காசி மண்டல செயலாளர் இசக்கி பாண்டியன், தென்காசி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் வெற்றிமாறன், வணிகரணி மாநில செயலாளர் மோசஸ், மாவட்ட பொருளாளர் சந்திரன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் மணி, மாவட்ட துணை செயலாளர் கமல் துரையரசு, முன்னாள் மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,